அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டில் பார்த்துட்டு இருக்க. அப்போ பார்த்தா அந்த ஹெலிகாப்டர்லேருந்து அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிடுறானுங்க. அந்த ஜின்கோ இருக்கா பார்த்தீங்களா, நம்ம ஹீரோட அங்கிள், அவனும் டே ஜின்கோ நீ உயிரோட தான் இருக்கியாடா, நல்ல வேலைடா நீ உயிரோட இருக்க, ஏட்டா நீ உயிரோட இந்த திரும்பி வந்தோடனே என்னை வந்து பார்க்கணும்னு தெரிய வேண்டாமாடா பைத்தியக்கார பையில, உன்னை நினச்சி நான் எவ்வளோ நேரம் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா, அழ வச்சுட்டியாடா என்னைய, ஐயோ ஒரு வழியா நீ உயிரோட இருக்கடா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படி சொல்லிட்டு அவன் டிவியை பார்த்து கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சேர்மன் சவுலு, அப்பாடா இன்னும் சூக உயிரோட தான் இருக்கிறான், ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு டையை லூஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படி அந்த பக்கம் பார்த்தா அந்த எஸ்ராங்கன்று சாய் இருக்கான் பாருங்க, அவன் ஃபோன் பண்றான். யாருக்கு? கான்ஃபரன்ஸ் கால் பண்றாங்க. நம்ம சேர்மன் சவுலுக்கும் அந்த லிம்டாமிக்கு இருக்கான் பாத்தீங்களா, இந்த லீயோட ஆளு, அவனும் அவங்க 2 பேத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு, பாத்தீங்களா நியூஸை பாத்தீங்களா, அந்த பிளாக் மாஸ்க் போட்ட பையன் இப்போ மாஸ்க் எடுத்துட்டு மூஞ்ச காட்டி நின்று இருக்கான்டா, டிவியில் பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க. இந்த பக்கம் இவன் இருக்கான் பாத்தீங்களா அந்த எஸ்ராங்கன்று லிம்டாமிக்கு, ஆமா பார்த்தேன், அவன் அங்கே லீயை கொண்டு வந்தான்டா, அவன் தான், அவனை நான் கண்டிப்பாக நான் போய் பார்த்து அவனை போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டு போனா. இந்த பக்கம் கான்ஃபரன்ஸ்ல இருந்த சவுல் இருக்காரு, டேய் எங்கடா போற, இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவன் ஒன்றும் அந்த மாதிரி கெட்டவன் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவன் தான் பண்ணுறதுக்கு என்னடா சாட்சி, நீ அங்கே போன உடனே அவன்கிட்ட சண்டை போட்டுறாத, அவன்கிட்ட பொறுமையாக பேசு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணாதான் சொல்ல போது அவன் அப்படி முடிச்சுக்கிட்டே டென்ஷன் ஆயிடுவான். டே என்னையா சொல்லிட்டு இருக்க, அவன் அந்த ஸ்டார் பவுடர் வில்லன் கூட சேர்ந்தவனா கூட இருக்கலாமே, அவன் கெட்டவனா இருக்கலாம், அவன் தானே லீயெல்லாம் கொண்டா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த பக்கம் சாய் இருக்கான் பார்த்தீங்களா எஸ்ராங்கன்று, எனக்கு தெரிஞ்சு அந்த சூகோ பையன் கெட்டவனா இருக்கவும் வாய்ப்பு இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜின்கோ அவனோட மாப்பிள்ள தானே அவன், நம்ம சேர்மன் சவுலுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் வேற, அதனால தான் யோசிக்கிறாரா அப்படி சொல்லிட்டு அந்த எஸ்ராங்கன்று சாய் மூட்டி விட்டுருவான். அந்த பக்கம் அந்த லிம்டைக்கு டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் லீயை கொண்டு இருக்கான், நீங்கள் உங்களுக்கு நெருங்கின சொந்தனால அவனுக்கு இறக்கம் கட்டாதீங்க, நீங்கள் கரெக்டான முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் கரெக்டான முடிவு எடுக்கிறனால தான் நான் இப்போ அமைதியாக இருக்கேன், நீங்கள் சரியான தீர்ப்பை சொல்லணும், நாட்டாம தீர்ப்பை மாத்திராத, நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த லிம்டைக்கும் நம்ம சேர்மன் சவுல்கிட்ட சொல்ல. நம்ம சேர்மன் சவுலும் என்னடா இது இவனுங்க வேற கடுப்பேத்துறானுங்க அப்படி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அவன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த வில்ல பையன், ஏலியன் பையன், அவனுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, முன்னாடி இருக்க அந்த சூகோவை ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்கு உடனே கூட்டிட்டு வா அப்படி சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வர. அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சூகோ உனக்கு தான் எங்களோட கில்டு மாஸ்டர் உன்னை ஹண்டர் அசோசியேஷனுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான், யாருவேன், இவன் அந்த எஸ்ராங்கன்று பார்க் டோஜின் தானே அப்படி சொல்லிட்டு இருக்க. அவன் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மறுபடியும் அவனை பார்த்துட்டு, இவன் எதுக்கு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான், இவனுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, சரி என்ன எதுக்கு அங்கே கூப்பிட்றாங்க, நான் ஒன்றும் உங்கள் கில்ல சேர்றதுக்காக நான் வரலையாப்பா, நான் தனியாக தான் சண்டை போடுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க அந்த பார்க் டோஜின் வில்ல பைய, தம்பி உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன், நீ ஒரு தேடப்படும் குற்றவாளிப்பா, நீ அந்த லீயை கொண்ட பார்த்தியா, அதுக்காக ஒன்று தேடுறாங்க, ஸ்டார் பவுடருக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்ல. நம்ம ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆயிடுவான், என்னது